I've listened to you for years now. And you do not have the decency to talk to people with minimum decency. Mr. Poonawalla, my new rule is if you make personal jibes, you are stopped. Sorry, I will now turn to the next. You do not wish to answer my question. I don't expect any better from you. You made a personal jibe. I don't expect any better from you because you don't have Let's the courage to listen. This is your bias. Now do not interrupt me. Listen to me carefully. Once again you shout at me. Anyone who shouts at me in this show doesn't get time. You want to talk like a decent Indian? You want to talk like a decent Indian? You can. You want to shout? I will shut you down. Mr. Poonawalla, I will tell you this. When you were in school, probably having a chiclet, I was doing this profession. So do not again ever tell me and shout at me. Because if you shout at me, you're welcome to leave the show. There will be no shouting anymore. Enough is enough. Kareem's Biryani Paradise at Liberty and Catering Services. கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். You want to shout, I will shut you down. ராஜ்தீப் சர்தேசாயோடைய இந்த ஆக்ரோஷமான குரல் நீங்கள் கேட்டீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும். இன்னைக்கும் ஊடகத்தில் உண்மையான பத்திரிகையாளர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில காலகட்டத்திற்கு அவர்களை அடக்கம் இருந்தால் கூட அவர்களால் அதிக காலகட்டம் பொறுத்து கொள்ள முடியாது. உண்மைக்காக அவர்கள் குரல் கொடுப்பார்கள். இதேதான் ஆஜ்தக்கின் ஸ்டூடியோவிலிருந்து வெளிவந்த இந்த வீடியோ எடுத்து காட்டுகிறது. ராஜ்தீப் சர்தேசாய் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட். அவருடன் நானும் வேலை பார்த்திருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் இதே இந்தியா டிவி குரூப்பிற்காக லல்லன் டாப் என்கிற ஒரு சேனல் இருக்கிறது. அதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு பத்திரிகையாளர்கள் ஒன்றிணைந்து ஒரு ஷோவை நாங்கள் தொடர்ந்து பகிர்ந்து வருகிறோம். அதில் ராஜ்தீப் சர்தேசாய் ஒரு பக்கம், சௌரப் திவேதி ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், நிகில் ஒரு பக்கம், ராகுல் என்கிற இன்னொரு பத்திரிகையாளர் அவர் ஒரு பக்கம். நாங்கள் அனைவருமே ஒன்று கூடி பல்வேறு விஷயங்களை பற்றி டிபேட் செய்யக்கூடிய வேலையை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இவர் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு சீனியர் ஜேர்னலிஸ்ட்கள், உதாரணத்திற்கு ரவீஷ்குமார், பிரசூன் வாஜ்பாய், அஜித் அஞ்சும், நவீன் குமார், ஆகாஷ் பானர்ஜி போன்ற பல்வேறு நபர்கள் இன்னைக்கும் நியூஸ் லாண்ட்ரி, த வயர், ஸ்க்ரால், பிரிண்ட் இது போன்ற பல்வேறு அமைப்புகளை ஒன்றிணைத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அசிங்கமான முகத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் கிழிக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறோம். பத்திரிகை துறைக்கான அர்த்தம் என்ன? ஒரு சரியான பத்திரிகையாளருடைய வேலை என்ன? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய குரலாய் ஒலிப்பது மட்டும்தான், மக்களுடைய கேள்விகளை கேட்பது மட்டும்தான். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் என்ன நடந்திருக்கிறது? கோதி மீடியா என்கிற ஒரு புதிய ஊடகத்தை உருவாக்கி விட்டார்கள். பத்திரிகையாளர்களை பணத்திற்கு ஆசை கொடுத்து ரொட்டி துட்டுகளை போட்டு அவர்களை அடிமையாக்கக்கூடிய வேலையை தான் இந்த நாட்டு அரசாங்கம் பார்த்து வந்திருக்கிறது. அதே அரகன்ஸ், அதே அராஜகத்தில் இன்னைக்கு எந்த அளவில் மீடியா ஹவுசஸ்கள் முழுகி கொண்டிருக்கிறது என்று இன்னைக்கு பார்த்தீர்கள்னா, அரசியல் கட்சியுடைய ஸ்போக் பர்சன்கள் ஏதோ தன்னுடைய அரசியல் கட்சி ஆஃபீஸிலேயோ இல்லை ரோட் சைடில் சண்டை போடுவது போன்று இது போன்ற டிவி டிபேட்களில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பத்திரிகையாளர்களை மதிப்பதல்ல, ஊடகத்தை மதிப்பதல்ல, இந்த நாட்டு ஜனநாயகத்தை மதிப்பதல்ல, இந்த நாட்டு கான்ஸ்டியூஷனை மதிப்பதல்ல. ஒரு மிக பெரிய வைரல் வீடியோ மட்டுமல்ல, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை சார்ந்த ஸ்போக் பர்சனருக்கு அறை கொடுத்தபடி ராஜீப் சர்தேசாயுடைய அந்த வார்த்தைகள், அந்த பதில் இருந்தது. நீ சத்தம் போட்டேன் என்றால் உன்னை நான் அடக்கி விடுவேன் என்கிற அந்த வார்த்தை. தயவு செய்து இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் ஆஜ்தக் என் ஸ்போக் பர்சனுக்கு அவருடைய சரியான இடத்தை எடுத்து காட்டியிருக்கிறார் ராஜ்தீப் சர்தேசாய். பாருங்கள். Okay. Mr. Poonawalla, my new rule is if you make personal jibes, you are stopped. Sorry, I will now turn to the next. You do not wish to answer my question. I don't expect any better from you. You made a personal jibe. I don't expect any better from you because you don't have the courage to listen. This is your bias. Now do not interrupt me. Listen to me carefully. Once again you shout at me. Anyone who shouts at me in this show doesn't get time. You want to talk like a decent Indian? You want to talk like a decent Indian? You can. You want to shout? I will shut you down. Mr. Poonawalla, I will tell you this. When you were in school, probably having a chiclet, I was doing this profession. So do not again ever tell me and shout at me. Because if you shout at me, you're welcome to leave the show. There will be no shouting anymore. Enough is enough. I've listened to you for years now.
And you do not have the decency to talk to people with minimum decency. பிஜேபியின் ஸ்போக் பர்சனான ஷெஹ்சாத் பூனாவாலா இந்தியா டுடேயுடைய ஒரு டிவி டிபேட்டில் கலந்து கொள்ள போயிருந்திருக்கிறார். அந்த இடத்தில் எந்த அளவில் இந்த நபர் அராஜகத்தன்மையுடன் ஒரு ஆக்ரோஷத்துடன் ஆங்கரையே அடக்கக்கூடிய வேலையை பார்த்தாரோ அதிலிருந்து பொறுக்க முடியாமல் ராஜ்தீப் சர்தேசாயி அந்த இடத்தில் பேசிய வார்த்தை, யூ வாண்ட் டு ஷட், I'll shut you down. I've listened to you for years now and you not have decency to talk to people. ராஜ்தீப் சர்தேசாயி பேசிய இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் என்ன? இந்த ஷோவில் சத்தம் போட்டேன் என்றால் உன்னுடைய குரலை நாங்கள் முடக்கி விடுவோம், மியூட் செய்து விடுவோம். இதற்கு மேல் இந்த ஷோவில் அமைதியாக பேச தயாராக இருந்தால் பேசலாம், அல்ல என்றால் மியூட் செய்து விடுவோம். இதை தாண்டி எத்தனையோ வருடங்களாக இந்த ஷோவில் வந்து கூச்சல் போட்டுவதை இதற்கு மேல் நிறுத்திக் கொள்ளுங்கள். நாகரிகம் தெரியாத உங்கள் போன்ற நபர்கள் எங்களுடைய ஷோவில் பேசக்கூடாது என்கிற இந்த விஷயத்தை மிக தெளிவாக ராஜ்தீப் சர்தேசாயி எடுத்து வைத்திருந்தார். இந்த ஷோவில் நடந்த பல்வேறு விஷயங்களை பற்றி உங்களுக்கு முன் எடுத்து வைப்பதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. சின்ன சின்ன ஊடகங்கள் வழியாக தான் உங்களுக்கு இது போன்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. எந்த நேஷ்னல் மீடியாவும் இது போன்ற செய்திகளை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான தைரியத்தை இழந்து விட்டார்கள், அல்ல ஒரு சில சில்லறை பணத்திற்காக தன்னுடைய தன்மானத்தை விற்று விட்டார்கள். ஆனால் எங்கள் போன்ற சின்ன சின்ன ஊடகங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 17-18 மணி நேரம் வரை உழைத்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இது போன்ற சேனல்களை சப்போர்ட் செய்வதற்காக செய்யக்கூடிய ஒரு சின்ன வேலை, லைக் போடுங்கள், கமெண்ட் எழுதுங்கள், இது போன்ற வீடியோக்களை பகிருங்கள். இதை தாண்டி இந்த போன்ற ஊடகங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எழுதியிருக்கக்கூடிய யூபிஐ ஐடியில் உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். ஆல் ஷவுட்டிங், ட்ரேடிங் அண்ட் இன்சல்ட் பிரைம் டைம் நியூஸ். எந்த அளவில் பிரைம் டைம் ஷோக்களில் இது போன்ற ஆங்கர்கள் இது போன்ற ஒரு சில ஸ்போக் பர்சன்களை கூப்பிட்டு வைத்து ஹிந்து முஸ்லீம் என்கிற டிபேட்டை மட்டுமே நடத்தி வந்தார்களோ அதே இடத்தில் ஒரு அரசியல் கட்சியுடைய ஸ்போக் பர்சனுடைய உண்மையான நடத்தை எந்த அளவில் ராஜ்தீப் சர்தேசாய் போன்ற ஆங்கர்கள் தொடர்ந்து எடுத்து வைக்கிறார்கள், அதை நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீர்கள். நேற்று என்ன நடந்தது? பிஜேபியின் ஸ்போக் பர்சன் ஷெஹ்னாஸ் பூனாவாலா ஒரு பேனல் டிஸ்கஷனில் கலந்து கொண்டார். டெல்லி சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது மற்றும் இடியுடைய கஸ்டடிக்காக. இந்த இடத்தில் பூனாவாலா கெஜ்ரிவாலை பற்றி பேசும்போது அவரை நேரடியாக ஒரு குற்றவாளி போன்று சித்தரித்தார். அந்த இடத்தில் ராஜ்தீப் சர்தேசாயை பற்றி பார்த்து கேட்கும்போது, why ராஜ்தீப் ஷோ wasn't focusing on what Congress had to say. ஏன் காங்கிரஸ் எடுத்து வைக்கக்கூடிய விஷயத்தை சர்தேசாய் பேசுவதில்லை, உங்களுடைய ஷோவில் எடுத்து காட்டுவதில்லை, ஏன் நீங்கள் எங்களை டார்கெட் செய்கிறீர்கள்? அதே நேரத்தில் சர்தேசாய் கொடுத்த பதில், இட்ஸ் கமிங், சர்தேசாய் டோல்ட், ஹோல்ட் ஆன் யுவர் ஹார்சஸ், அமைதியாக இருங்கள், நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது நீங்கள் பேசலாம், நீங்கள் இங்கே கூச்சல் போடக்கூடாது என்று. இந்த பதிலை அவர் எதிர்பார்க்கவில்லை. இது போன்ற பதில் சர்தேசாய் வாயிலிருந்து வருமா என்கிற அந்த விஷயத்தை நம்பாத பூனாவாலா நேரடியாக அந்த ஆக்ரோஷத்தை எடுத்து காட்டுகிறார். பிஃபோர் ஹேவிங் அ லெவல் பிளேயிங் ஃபீல்ட் எல்ஸ்வேர், ஸ்டார்ட் ஹேவிங் அ லெவல் ஃபீல்ட் இன் யோர் ஷோ. அனைத்து நபர்களுக்குமே ஒரு சமமான பிளாட்ஃபார்மை நீங்கள் எடுத்து வைக்கிறேன் என்று கூறுகிறீர்கள். ஆனால் அதற்கு முன்பு யாரெல்லாம் உங்களுக்கு முன் நிற்கிறார்களோ அவர்களை சமமாக பாருங்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டை பிஜேபியின் ஸ்போக் பர்சன் எடுத்து வைக்கிறார். இங்கே மட்டும் அவர் நிற்கவில்லை. அலோவ் த பிஜேபி டு கம்ப்ளீட், பிஜேபியை முழுமையாக பேச விடுங்கள், நீங்கள் குறுக்க அதை தடுத்து நிறுத்துகிறீர்கள். பட் யூ ஆல்சோ வாண்ட் டு பிளே த ரோல் of not an anchor but sometime you defend in support of Congress party. That's a choice. நீங்கள் ஆங்கராக வேலை பார்க்கவில்லை, நீங்கள் ஒரு சில நேரத்தில் காங்கிரஸின் ஸ்போக் பர்சனாக மாறிவிடுகிறீர்கள். இதே ஆஜ்தக்கின் ஷோவில் ராகுல் கவல் ஒரு 4 நாட்களுக்கு முன்பு அமித்ஷாவை கூப்பிட்டு வைத்து ஒரு ப்ரோக்ராமை நடத்தினார். அமித்ஷா கட்டுக்கட்டாக பொய்களை அடுக்கி வரும்போது ஒரு வார்த்தை கூட அவர் கேட்கவில்லை. எலக்ட்ரோரல் பாண்ட் வழியாக 20,000 கோடி ரூபாய் தான் வந்தது, அதிலிருந்து 6,000 கோடி ரூபாய் தான் பிஜேபிக்கு வந்தது, மீதம் இருக்கக்கூடிய 14,000 கோடி ரூபாய் எங்கே என்கிற கேள்வி. ராகுல் கவல் ஒரு சீனியர் ஆங்கர், இதே இந்தியா டுடே டிவியை சார்ந்த ஆங்கர், ஒரு கேள்வியை கூட கேட்கவில்லை. வெளிவந்த டேட்டா 12,000 கோடி ரூபாய்க்கான டேட்டா.
அதிலிருந்து 6000 கோடி ரூபாய் நேரடியாக பிஜேபிக்கு போயிருக்கிறது. 47%. இந்த ஃபேக்ட் செக்கை கூட அந்த மேடையிலிருந்து பேச தைரியமில்லாத ஒரு ஆங்கர். அவர் பிஜேபியோடைய ஸ்போக் பர்சன் கிடையாதாம், பிஜேபியுடைய பயஸ்ட் ஆங்கர் கிடையாதாம். ஆனால் இந்த இடத்தில் கேள்வி கேட்டால் யூ ஆர் பயஸ்ட். மிஸ்டர் பூனவாலா, மை நியூ ரூல் இஸ் தட் யூ மேக்கிங் பர்சனல் ஜைப் யூர் ஸ்டாப்ட். சர்தேசாயோடைய இந்த கடுமையான வார்த்தைகள். மிஸ்டர் பூனவாலா, இன்னையிலிருந்து என்னுடைய ஷோவில் ஒரு புதிய ரூலை நான் எழுதியிருக்கிறேன். என்னை பற்றி பர்சனல் கமெண்ட்டை நீங்கள் அடித்தீர்கள்னா உங்களுக்கு இந்த ஷோவில் இடம் கிடையாது, நீங்கள் வெளியே போகலாம். பூனாவாலா அவரால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை, கதறார். கத்த இங்கே அவருடைய வால்யூமை மியூட் செய்து விடுகிறார்கள். எப்படி மற்ற கோதி மீடியா ஆங்கர்கள், காங்கிரஸ் ஸ்போக் பர்சன்களாக இருக்கட்டும், ஆம் ஆத்மி ஸ்போக் பர்சன்களாக இருக்கட்டும், அவர்கள் பேசும்போது எப்படி அவர்களுடைய வாய்ஸை மியூட் செய்கிறார்களோ, முதல் முறையாக பிஜேபியின் ஸ்போக் பர்சனுடைய வாய்ஸை பாஸ் செய்யக்கூடிய வேலையை ராஜ்தீப் சர்தேசாய் செய்திருக்கிறது. ஒரு சில நிமிடங்களுக்கு அப்படியே போய்கொண்டிருந்தது. இந்த இடத்தில் பூனாவாலா மிரட்ட தொடங்கிவிட்டார். பப்ளிக் ஆன் ஸ்க்ரீன் மிரட்டுகிறார். திஸ் இஸ் யுவர் பயஸ், நவ் டு நாட் இன்டரப்ட் மீ, லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. நீங்கள் பாரபட்சம் செய்து இந்த ஷோவை நடத்தி வருகிறீர்கள், இதற்கு மேல் ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேசக்கூடாது, என்னை முதலில் கேளுங்கள் என்று. இது ஒரு ஸ்போக் பர்சனுடைய வார்த்தைகள். ஒன்ஸ் அகேன், இஃப் யூ ஷவுட், யூ வாண்ட் டு டாக் லைக் அ டீசென்ட் இண்டியன், யூ கேன். யூ வாண்ட் டு ஷவுட், ஐ வில் ஷட் யூ டவுன். இது ராஜ்தீப் சர்தேசாயோடைய வார்த்தைகள். ஒரு முறை கூட உங்களுடைய சத்தம் வரக்கூடாது. நீங்கள் மரியாதையுடன் ஒரு அமைதியான முறையில் ஒரு நல்ல இந்தியன் போன்று நடந்து கொண்டு பேச ஆசைப்பட்டீர்கள்னால் நீங்கள் பேசலாம். அல்லையென்றால் நீங்கள் கூச்சல் போட்டு உங்களுடைய விஷயத்தை எடுத்து வைப்பதாக நினைக்கும் போது நான் உங்களுடைய வால்யூமை மியூட் செய்து விடுவேன். இங்கே மட்டும் ராஜ்தீப் நிற்கவில்லை. மிஸ்டர் பூனவாலா, ஐ வில் டெல் யூ திஸ், வென் யூ வர் இன் ஸ்கூல் ப்ராபப்ளி ஹேவிங் சிக்லெட்ஸ், நீங்கள் பள்ளியில் படிக்கும்போது இந்த ஸ்விங்கம் சாப்பிடும்போது அப்போது நான் இந்த ப்ரொஃபஷனில் வந்துவிட்டேன். உங்களுடைய வயதிற்கும் என்னுடைய வயதிற்கும் அந்த அனுபவமே ஈக்குவலாக இருக்கிறது. ஐ வாஸ் டூயிங் திஸ் ப்ரொஃபஷன், ஸோ டு நாட் அகெயின் எவர் டெல் மீ டு ஷட் அட் மீ. இந்த ப்ரொஃபஷனை உங்களுடைய வயதிற்கு ஈக்குவலாக நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதனால் இதற்கு மேல் என்னை அமைதியாக இருக்க கூறக்கூடாது. பிகாஸ் இஃப் யூ ஷவுட் அட் மீ, யூ ஆர் வெல்கம் டு லீவ் மை ஷோ. அப்படி கூச்சல் போட ஆசைப்பட்டீர்கள்னா என்னோடய ஷோவிலிருந்து நீங்கள் வெளியேற உங்களுக்கு அனுமதி இருக்கிறது, நீங்கள் போயிடலாம். என்னுடைய ஷோவிற்கு நீங்கள் வர தேவையில்லை. there will be no shouting anymore. இதற்கு மேல் ஒரு வார்த்தை, ஒரு கூச்சல் சத்தம் கூட எனக்கு கேட்கக்கூடாது. I have listened to you for years now and you do not have decency to talk to people with minimal decency. வருடக்கணக்காக உங்களுடைய இதே போன்ற ஆரோகன்ஸ் பிஹேவியரை நான் பார்த்து கொண்டேன், சகிச்சு கொண்டேன். இதற்கு மேல் அவமானப்பட நான் தயாராகவில்லை. உங்களுக்கு ஒரு துளி டீசன்சி கூட இல்லை. எப்படி மேடையில் பேசணும், எப்படி டெலிவிஷனில் வந்து பேசணும், இது போன்ற நபர் என்னுடைய ஷோவில் தேவையில்லை என்று அவருடைய முகத்தரையை கிழித்த நபர் தான் ராஜ்தீப் சர்தேசாய். எந்த அளவில் மீடியா ஹவுசஸ்கள் நடந்து கொள்ள வேண்டும், எந்த அளவில் பத்திரிகையாளர்கள் நடந்து கொள்ள வேண்டும், எத்தனை நாட்கள் தான் நீங்கள் பணத்திற்கு அல்ல பல்வேறு ப்ரெஷரை போட்டு இது போன்ற பத்திரிகையாளர்களை அடக்க முடியும், முடக்க முடியும். இன்னும் ஒரு சில நாட்களில் நிச்சயமாக ஆஜ்தக் அவருடைய சீட்டையும் கிழிக்க அஞ்ச மாட்டார்கள். அப்படி அவரை வைத்திருந்தால் ஆஜ்தக் திருந்த தொடங்கிவிட்டது என்றதை நீங்கள் நம்பலாம். இல்லை, ராஜ்தீப் சர்தேசாய் முடிவெடுத்து விட்டார், அவர் வெளியேறி விடுவார் என்கிற அந்த விஷயத்தை நீங்கள் பார்க்க முடியும். இது போன்ற பத்திரிகையாளர்களை பற்றி உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும் என்று கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.